செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்று 9ஆம் வகுப்பில் இயல் 2 புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின் மட்டும் இன்டர்னல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். முதலில் அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்த்துடலாம். மிசை என்பதின் எதிர்ச்சொல் கீழே அப்படின்றது அதனுடைய விடை. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. பொருத்தமான விடையை தேர்க. பொருத்தமான விடை என்ன? நீரின்றி அமையாது உலகு வள்ளுவர். மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள். இதுதான் பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை. பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. மல்லல் மூதூர் வயவேந்தே. கோடிட்ட சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மல்லல் அப்படின்னு சொன்னால் வளம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதனுடைய விடை. அதுக்கப்புறம் பாருங்கள் 2 மார்க் கொஸ்டின். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? இது அடிக்கடி கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டின். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைகள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கூவல் அப்படின்னு சொல்கிறோம். உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. பொதுவாக நம்முடைய அந்த பள்ளியை சுற்றி ஊரை சுற்றி என்ன நீர்நிலை இருக்கும்? ஏரி, குளம், ஆறு, ஊற்று, இது மாதிரியான நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா இருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு தருக. நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது. உணவையே முதன்மையாகவும் உடையது. எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறோம். நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் எருமைகள் பார்த்திங்கன்னா விழுந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்கள் மீது பார்த்திங்கன்னா பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில் போன்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இங்கே சொல்கிறோங்க. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இக்குறள் என்ன பொருள் சொல்லுது பாருங்க. இக்குறட்பாவில் நாட்டில் சிறந்த பாதுகாப்பில் நீருக்கு தான் பார்த்திங்கன்னா வள்ளுவர் முதலிடம் தராரு. அதுக்கப்புறம் அந்த உணவு எனப்படுவது பார்த்திங்கன்னா நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லி சங்க பாடல் நமக்கு இந்த நீரினுடைய இன்றியமையாமை அப்படின்ற செய்தி நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. நிலத்தடி நீர் வளம் குறைந்து வரும் நாடுகளில் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவை அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரொம்ப ஒரு குறிப்பான அந்த நிலத்தடி நீர் வளம் குறைஞ்சு வருகின்ற நாடுகள் பட்டியல் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை. அதற்கு நாம் செய்ய வேண்டுவன யாவை? ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கும் அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து தூய்மைப்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பார்த்தோன்னா நம்ம பின்பற்றணும். ஏரி, குளம், கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நமக்கு மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். பொதுவாக நம்ம அந்த ஏரி, குளம், கால்வாய், கிணறு இங்கெல்லாம் நாம் அந்த தண்ணீரை பார்த்தா நீர்நிலைகள் பாதுகாத்து வைக்கின்ற விழிப்புணர்வு பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கணும். அது மட்டுமன்றி நீரின் மேன்மையை குறித்து வள்ளுவர் கீழ்கண்டவாறு ஒரு அற்புதமான குறளை நமக்கு சொல்லியிருக்கிறார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமாக பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிறாரு. நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவினார் கூறும் வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். வான்வரை உயர்ந்த மதில் கொண்ட பழமையான ஊரின் தலைவனே, வலிமை மிக்க வேந்தனே, நிலையான புகழை பெற விரும்பினால் செய்ய வேண்டியவை உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது. உணவையே முதன்மையாக உடையவது. எனவே உணவு தந்தவர் உயிர் தந்தவர் ஆவார். இப்போ ஒரு நிலையான புகழை நாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? உணவு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். சோழர் கால இந்த குமிழித்தூம்பு எதற்கு பயன்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் இந்த ஏரிலாம் என்ன ஆகும்? நிரம்பி அந்த நீர்நிலைகள்லாம் நல்லா வழியும் போது அப்போ இந்த நீர்வரத்தில் வல்லவரான ஒருவர் என்ன பண்ணுவார்னா தண்ணீருக்குள்ளே சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை பார்த்தீங்கன்னா மேலே தூக்குவார். நல்லா முழுமையாக நிரம்பிட்ட அப்புறம் அந்த உள்ளே போயிட்டு அந்த குமிழித்தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும்.
இப்போ மேலே இருக்கும் அந்த நீர் ஓடி என்ன ஆகும் அப்படின்னா துளையிலிருந்து நீர் வந்து வெளியேறும். அப்போ அந்த அடியிலேருந்து நீர் வெளியேறும்பொழுது கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் என்ன ஆகும், சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை அப்படின்னு பார்க்குறோம். பட்டை மரத்தின் வருத்தங்கள் என்ன? ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் மரங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய பயன்பாட்டிற்காக அழிச்சிட்டோம். அப்போ இந்த பட்டு போன மரம் எந்த மாதிரியான வருத்தங்களை வந்து தெரிவிக்குது அப்படின்னு பாருங்கள். இலைகள் எல்லாம் உதிர்ந்து மொட்டை கிளையாக நின்று பெருமூச்சு விடுகின்றது பட்டை மரம். தன்னை வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று கவலை கொண்டது. மக்கள் அமர்வதற்கும் நறுமணம் தரும் மலர்கள் மலர்வதற்கும் கூரை போன்று விரிந்த இலைகள் வெந்து கருகி நிறம் மாறிவிட்டதற்கும் வருந்துகிறது. அப்படி அது வருந்தும் போது எப்படி சொல்லுது பாருங்க. பசுமிழந்த கட்டை என்று பெயர் பெற்று கருகியது. உடையாக இருந்த பட்டைகள் கிழிந்ததால் தன் அழகை இழந்தது. பாடுகின்ற பறவைகள் பாடல் புணர்ந்தும் இலையின் மீது சிறுவர்கள் விளையாடியதும் ஏடு தரும் கதையாகவே கற்பனையாகிவிட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு காலத்தில் அந்த மரத்தில் உட்காந்து பறவைகள் சத்தமிட்டு கொண்டு அழகாக பாடியதும் அந்த இலைகளின் மீது வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாடந்தும் சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தின் மீது ஏறி விளையாடியதும் இதெல்லாம் வந்து ஒரு ஏடு தரும் செய்தியாகவே போயிடுமோ என்னவோ. ஏன்னா அது மாதிரி தான் இன்றைய காலகட்டங்கள் வந்து நமக்கு இருக்கிறது அப்படின்ற செய்தி வந்து எங்களை பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா நீரின்றி அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி. முன்னுரை வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான வினாக்கள் இதெல்லாம். நீரின்றி இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அமையவே அமையாது அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா உயிரினும் சிறந்தது. எத்தகைய சிறப்புகளை உடையவர்களுக்கும் நீர் இல்லையேல் ஒழுக்கங்கள் அமையாது, அது அமையா. எனவே மழையின்றி ஒழுக்கம் நிலை பெறாது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். நம் முன்னோர்கள் பல்வேறு நீர்நிலை வடிவங்களை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க, பாதுகாத்துருக்கிறாங்க. நாமும் அந்த மாதிரி செயல்களை வந்து நம்ம செய்யணும். இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு உதவுகிறது. மழை உழவு தொழிலுக்கு உதவுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதைத்து வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றது. இப்போ நிலமும் மரமும் உயிர்களுக்கு நோயின்றி வாழ வேண்டும் என்ற புலவர்களில் ஒருவரான மாங்குடி மருதனார் ரொம்ப அற்புதமாக இந்த செய்தி சொல்லியிருக்கிறாரு. ஒரு வட்டாரத்தின் நில அமைப்பு மண்வளம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான எளிய வடிவங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. ஏன்னா உணவு அப்படின்னு சொல்லும்போது நிலத்தோடு நீர் தான் வந்து நமக்கு உணவாக பயன்படுது அப்படின்ற செய்தியும் சங்கப்பாடல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதே போல் மணிநீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையது அரண் அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஏன்னா குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றி அமைக்க திட்டமிட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடனடி தேவையாக நமக்கு இருக்குது. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை வந்து நம்ம கட்டாயம் உருவாக்கணும். பல்லுயிர் பாதுகாப்பு. உலகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தண்ணீர். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த வாழ்வியல் அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்க வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணீரினுடைய தேவை நமக்கு தான். ஏன்னா நாம் வந்து இப்போ தண்ணீரை சிக்கனமாக சேமித்து பாதுகாத்தாதான் நாம் வாழ்கின்ற எந்த காலத்துலேயும் நம்முடைய இனிவரும் எதிர்கால தலைமுறைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு நீரை கொடுத்துட்டு போனால் தான் அவங்க வந்து பார்த்தா இந்த உலகத்தில் வாழ முடியும். என்ன முடிவுரை சொல்கிறாங்க? உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீர் தான். அந்த நீர் தான் வந்து உணவாக இருக்கிறது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ரொம்ப அற்புதமாக வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கிறாரு. 2வது நெடுவினா பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக.
காவேரி நீர் செல்லும் அந்த அழகு, ஏன்னா ஒரு அற்புதமான அந்த வர்ணனைகள் வந்து பாருங்கள். காவேரி ஆறானது மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் ஒரு அற்புதமான நீர் தான் அந்த காவேரி நீர். அது வந்து பார்த்தீங்கன்னா கால்வாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து எங்கும் ஓடுகிறது. அப்படி அந்த ஓடுகின்ற அந்த நிகழ்வில் என்னென்ன நடக்குது, களைகளை கலைந்து செல்லும் உழத்தியர். இப்போ நல்ல விவசாய பணி நடக்கும்போது களையெல்லாம் பிரிப்பாங்களே, அப்போ அந்த நிகழ்வு எப்படி இருக்குது, பயிர்கள் நல்லா வளர்ந்துருக்குது, களைகள்லாம் பறிக்கிறாங்க உழத்தியர். அந்த கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா களை பறிக்கின்ற உழத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படுதான். அதனால் வந்து இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும், கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்த அருகில் உள்ள வரப்பினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து அடைகிறாங்க. இப்போ சோழ நாட்டினுடைய நீர்நிலைகள் என்னென்ன, காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. கழை அப்படின்னா கரும்பு. சோலைகள் எங்கும் குழைகளின் மலரும் அரும்புகளும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள செடிகளினுடைய அந்த புதிய கிளைகளில் புதிய தளிர்கள் அப்படியே நல்லா துளிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அரும்புகள்லாம் வந்து இருக்குது. அத்தகைய அந்த சோழ நாட்டில் பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்திருக்கிறது. வயல்கள் எங்கும் வந்து நெருக்கமான சங்குகள் வந்து அப்படியே அழகாக பரவி கிடக்குது. நீர்நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாடாக இருக்கிறது. இத்தகைய சிறப்புகளால் பிற நாடுகள் சோழ நாட்டுக்கு ஈடாக இல்லை என்பர். சோழர்களின் குவியல்கள் வந்து என்ன, அறியப்பட்ட செந்நெல்லின் கட்டுகளை அடுக்கி பெரிய போராக வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகையான மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குன்று போல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. சங்குகளை என்ற வெண்மையான முத்துக்களை வந்து அப்படியே குன்றை போல் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி காட்டுவார். தேன்வடியும் விரிந்த மலர்த்தொகுதியை மலை போல் குவித்து வைப்பார். அப்படியே மலர்கள்லாம் அப்படியே பூத்தொடி குவியல்களாக வந்து பார்த்திங்கன்னா காட்சியளிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை வளமாக இருக்கிறது இயற்கையினுடைய காட்சி. செல்நர் கட்சிகளை குவிந்த பெரிய மலை போன்று போரை மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாயச்செய்வர். பெரிய அந்த வண்டிகளை செலுத்தும் கருமையான அந்த எருமை கூட்டங்கள் வளமாக அந்த சுற்றி அந்த மிதிக்கின்ற அந்த நிகழ்வு இந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய அந்த நெற்குவியல்கள் கட்டை அடித்து கீழே நெல் வந்து பார்த்தோன்னா மெரிக்கும் இல்லையா எருமைகள், அந்த மெரிக்கின்ற காட்சிகள் அது பொனை கெட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குதான், அந்த கரிய மேகங்கள் பெரிய பொன் மாலை வந்து பார்த்திங்கன்னா சாரல் மீது வளமாக சுழன்றுகின்ற அந்த காட்சியை போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது. இத்தகைய காட்சிகள் அங்கே வந்து மிகுதியாக தோற்றமளிக்கும், நல்லா அழகாக இருக்கும். மரங்கள்லாம் எப்படி இருக்குது, அந்நாட்டில் எங்கும் தென்னை, செருந்தி, நறுமணமுடைய நரந்தம் போன்ற அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலரை உடைய குறா மரம், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. முடிவுரை பாருங்க. மரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவேரியின் பாதையெல்லாம் பூவிரியும், பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது பெரிய புராணம். வளம்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழிற் கவிதையாக வந்து பார்த்தா ரொம்ப அழகாக வந்து இங்கே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தண்ணீர் கதையினுடைய அந்த பொருள் ஒரு சுருக்கமாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. முன்னுரை. கந்தர்வன். இந்த கந்தர்வனுடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்பு. இந்த ஒவ்வொரு கல்லாய் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான செய்தியை சொல்லியிருப்பார். ஒருத்தர் வந்து அந்த வீடு கட்டினா எப்படிலாம் இருக்குது அப்படின்ற செய்தி அந்த ஒவ்வொரு கல்லாய் அப்படின்ற சிறுகதையில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த கதையை பார்க்கலாம். தூரத்தில் ஒரு ரயில் வண்டி வருது. இந்த ரயிலின் ஊதல் சத்தம் கேட்டு வந்து இந்திரா என்ன பண்ணுறா, அந்த குடத்துடன் வேகமாக ஓடி வரா. அப்படி ஓடி வரும்போது மேட்டை எட்டும் பொழுது 7-8 பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இடுப்பில் குடத்துடன் ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள். எல்லோருக்கும் வாலிப பெண்கள், எல்லாரும் வந்து வாலிப வயசில் இருக்கிறாங்க. 2-3 குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவதை போல் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஓடி போய் அந்த ரயில் நிலையத்துக்குள்ளே நுழையிறாங்க. இந்திரா இதில் படு சுட்டியான பெண். எல்லோருக்கும் முன்பாக என்ன பண்ணா, ஓடி போய் இடம் முடிச்சிட்டான். ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து திட்டுறாரு, அதெல்லாம் அவங்க யாரும் கண்டுக்கவே இல்லை. தண்ணீர் பிடித்தல் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஓடி போய் தண்ணி பிடிக்கிறாங்க. ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா மதம் கொண்ட யானை பிளறி கொண்டு வருவதை போல் நிலையத்துக்குள்ளே அப்படியே நுழைந்துச்சு. பயணிகள் இறங்குவதற்குள்ளாக என்ன பண்ணாங்க, எல்லாரும் குடத்தோட பெட்டிக்குள் ஓடி அடிச்சு பிடிச்சின்னு உள்ளே ஓடுறாங்க.
முகம் கழுவும் அந்த பேஷன் இருக்குல்ல, வாஷ் பேஷன் குழா வந்து அழுத்தி அழுத்தி வேகமாக வந்து குடத்தில் எல்லோரும் தண்ணி வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் வரையும் குடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தண்ணியாக அந்த ஊர் வந்து பயன்படுத்துகிறாங்க. பிளாத்துப்பட்டிக்கு போகணும். அடுத்தது அங்கே தண்ணி பிடிக்கலன்னா இந்த பருவமழை காலத்தில் இந்த பெய்கின்ற மழையும் புயல் வந்தால் இந்த பக்கம் பூரா வந்து ஆகிடும் மழையாகவும், மழை வந்து பார்த்தோன்னா பெய்வது கிடையாது. அப்போ அந்த பெய்தாலும் என்ன பண்ணுறது கிடையாது, பேய் மழை கண்மாய் ஊருன்னு எல்லாம் நல்லா நிரம்பி ஒழிஞ்சிரும். ஆனால் 3 நாள் என்ன ஆகிடும், எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக போயிடும். இந்த பிளாத்துப்பட்டையில் நல்ல தண்ணீர் கிணறு ஊறத்தான் இறைக்க வேண்டும். அவ்வூர் மக்கள் மதியம் தண்ணீரை இறைத்து கொள்வர். மதியத்துக்கு மேல் வெளியூர்லேருந்து போகிறோம்னா பண்ணலாம், தண்ணி வந்து அங்கே எடுத்துக்கலாம். இந்த ரயில்களில் முந்தி அடித்து கொண்டு பெண்கள் ஓடி வருவதால் பயணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, விரும்பலாத. அதனால் ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. ரயில் வரும்போது யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, வர வேண்டும், எப்போ ரயில் வந்து அப்போ தான் வர வேணும், எல்லோரும் வந்து கும்பலாக வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பயணிகள்லாம் இடையூறு இல்லாமல் தண்ணீர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, தண்ணீரை விடவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் ரொம்ப வந்து வசதியானது அப்படின்னு மக்கள்லாம் நினச்சிட்டு வந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. இப்படி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த இந்திரான்ற பெண் என்ன ஆயிடுறா, காணாமல் போயிடுறா. அப்போ என்ஜின் இருந்து ஊதல் ஒளி வந்துடுச்சு. ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் மட்டில் பிடித்து குடத்தில் ஊற்றி விட்டு குதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு உள்ளங்கையை மேலும் அழுத்தினாள். அந்த வாஷ் பேஷன் வந்து நல்லா அழுத்துறான். ரயில் வேகமாக அதிர்ந்தது. படபடவென்று செம்பை எடுத்து குடத்தை என்ன பண்ணா, அந்த பாதையில் வைத்து விட்டு குதிக்க போனாள். அவள் குதிக்கும்போது இந்த வடக்கத்தி பெண் என்ன பண்ண, ஓடி வரா. தற்கொலை பண்ணிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, தடுத்து அந்த இந்திரா அவன் நிறுத்துறா. ரயில் வந்து போயிடுச்சு, அந்த ஊரை விட்டு போயிடுது. ரயில் சென்றதும் வீடு வராத இந்திராவை பெற்றோர் பல இடங்களில் தேடினாங்க. இறுதியாக இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்திற்கு யாருமே போல, அங்கே யாருமே இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் வந்து விசாரிக்கிறார். ராமநாதபுரம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெரு, வண்டிக்கார தெருவில் உள்ள அத்தை வீடு, சின்ன மாமா எல்லா வீட்லையும் என்ன பண்ணுறாங்க, சின்ன மாமா வீடு தெரிஞ்ச எல்லா வீடு ஃபுல்லி அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. கவலையுடன் ஊர் திரும்புகிறாங்க. அங்கே ஒரு மொத்தம் திடீர்னு இந்திரா வந்து வரா. அம்மா ஆவேசமாக ரயில் நிலையத்துக்கு ஓடினாள். பின்னால் அப்பாவும் என்ன பண்ணுறாரு, அப்பாவும் ஊர் மக்களும் ஓடுறாங்க. பொழுது வேற சாஞ்சிடுச்சு, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக இருக்கிறாங்க. அம்மா வந்து தண்டவாளத்தின் ஓரத்திலேயே என்ன பண்ணுறா, ஓட ஆரம்பித்தாள். 10 அடி ஓடியதும் அப்பா அம்மா தான் முதல்ல வந்து கத்துறாங்க. இந்திரா இந்திரா வருது. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரா. அம்மா நிறை பூரிப்பில் விம்மி கொண்டே போய் குடத்தை வந்து வாங்குறான். நிறை குடம் சொட்டு கூட வந்து சிந்தாமல் அப்படியே தண்ணி அவள் கொண்டு வரான். மகள் வந்து சேர்ந்துட்டா. அந்த மலர்ந்து போயிருந்த அப்பா வந்து பார்த்தோன்னா கேட்குறாரு, பயப்புள்ள இந்த நேரத்துலேயே தண்ணி வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வரணுமா, சுமந்துக்கிட்டு 3 தடவை வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் சொல்கிறா, இத்தனை மயிலுக்கும் இந்திரா சொன்ன பதில் வந்து பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, நாளை வரை குடிக்க எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பதில் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்து அங்கே அந்த ஊரில் இருக்குது. முடிவுரை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறாங்க பாருங்கள். தண்ணீர் இன்றியமையாமையும் தேவையும் பண்டைய காலத்திலிருந்தே இலக்கியங்கள் வந்து நல்லா வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமாக உணர்த்தி இந்த சிறுகதை வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உலகத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகப் போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தண்ணீருக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நீர் மேலாண்மையில் சொல்லியிருக்காங்க 12ஆம் வகுப்பில். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய முக்கியமான பங்கு வந்து பார்த்தோன்னா நீரை வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து நமக்கு ரொம்ப அழகாக வந்து இங்கே சொல்லியிருக்காரு. இதோட நம்முடைய தமிழ் தண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வரும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.